பொங்கலுக்கு போடுவாங்க வெல்லம், நீ தாண்டி என்னோட செல்லம். துணிக்காய போடுவாங்க கயிறு, நான் ஃபேக் ஐடிடா என் மயிறு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி ஃபேக் ஐடி மீம்ஸ் பார்த்து தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். நான் தான் சொன்னேன்ல, அது பொண்ணே இல்லை. ஆமா, அவ பொண்ணே இல்ல. எக்கச்சக்கமான மீம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு அது எல்லாத்தையும் பார்த்து ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்க ஃபன்னுக்கு நான் கேரண்டி. ஆரம்பிக்கலாங்களா? டேய், நீ என்ன தவிர வேற எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டல்ல? ஆமாம், நான் பேசுகிற ஒரே பொண்ணு நீ தான். சரி, அப்போ பிரியா யாரு, கீர்த்தி யாரு, இவங்ககிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்க? அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த ரெண்டும் என்னோட ஃபேக் ஐடி தான். உன் வேலை மயிர் தெரிஞ்சு தான் பண்ணேன். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, விதை எங்க வச்சுட்டு வேலி எங்க போட பாக்குற நீ? இதே மாதிரி தான் உன் கூட மட்டும் தான் பேசுகிறேன், உன் கூட மட்டும் தான் பேசுகிறேன்னு சொல்லியே ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு. அப்படி ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக எல்லா கேங்லேயுமே இருப்பான். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஹாய், ஹலோ, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன ரிப்ளை பண்ண மாட்டீங்க? பேச இஷ்டம் இல்லையா? ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, இருக்கீங்களா? 1 hour later. ப்ரோ, நானும் பையன் தான், கொஞ்சம் சூத்த மட்டும் போறீங்களா ப்ளீஸ்? ஊருக்குள்ளே இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பொண்ணு பேருள்ள ஐடியை பார்த்தாலே போதும், எல்லாத்துக்கும் ஹாய் ரிப்ளைமி ஹாய் ரிப்ளைமின்னு அனுப்பிட்டு இருப்பானுங்க. பொண்ணு 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 வேணும், பொண்ணு. இதே மாதிரி ஒரு நாள் எனக்கும் ஒரு பொண்ணு ஐடியிலேருந்து ரெக்வஸ்ட் வந்துருந்துச்சு. பாஸ், பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. சரி, யாரா அது பொண்ணு நமக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குது அப்படின்ட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு கடைசியில் கீழே அரசு ஆண்கள் மேலே பள்ளின்னு போட்டுச்சு பாருங்க. அப்போ தான் நினச்சேன், நம்ம பையலோ தான் எவனோ வேலையை பார்க்குறான் அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா, ஃபேக் ஐடி கிரியேட் பண்ண தெரிஞ்ச அந்த நாய்க்கு ஒழுங்காக கிரியேட் பண்ண தெரியலையே. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். ஒரு வழியாக இன்றைக்கான மீம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.